நம்மளோட மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, என்ன எண்ணங்கள் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு வழியை நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளை தவிர இன்னொருத்தருக்கு எக்ஸாக்டாக புரியாது. நம்ம போய் சொன்னால் கூட அது அவங்களால புரிஞ்சிக்க முடியலைங்கிற காரணத்தினால என்ன சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நீ ஏன் ஓவர் திங்க் பண்ணுற, நீ அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு தான் அவங்களால அட்வைஸ் பண்ண முடியும். அது அவங்க தப்பு இல்லை. ஏன்னா நமக்கான வழி, நமக்கான எண்ணம், நமக்கான சிந்தனைங்கிறது அது நமக்கே உரியது. அது நம்முடைய சொற்களால் வெளிப்படுத்த முடியாது. இது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் குழந்தைய சுமக்கிறாங்க இல்லையா, அந்த 10 months அந்த மாதிரி சுமை தான். அந்த 10 months கழித்து சுமையை அந்த வயிற்றுலேருந்து அதை இறக்கி வைக்கிற வரைக்கும் அவங்க தான் அதை சுமந்து ஆகணும். அவங்களுக்கு என்ன பெயின், என்ன வலி, எப்படி இருக்குன்னு மற்றவங்க யூகிக்க முடியுமே ஒழிய எக்ஸாக்டாக அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நம்முடைய மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, நம்ம எதை கோத்ரூ பண்ணுறோம், என்ன தாட் ப்ராசஸ் வருது, எதையெல்லாம் நம்ம தள்ளி ஒதுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம், எப்படி நம்மளால் லைஃபோட கோப்பப் பண்ணி போக முடியுது, எல்லாத்தையும் தாண்டி ஸ்மைல் பண்ண முடியுது, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுது. இதெல்லாம் நமக்கான விஷயம். எல்லாருக்குமே 100% புரியுமான்னு தெரியல. ஸோ சில வழிகளை, சில சிந்தனைகளை, சில எண்ண ஓட்டங்களை நாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம அதை தாங்கி ஆகணும். சொல்லலாம், தப்பு இல்லை. பட் சொன்னாலும் எல்லாருக்கும் புரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மௌனம் பரம ஔஷதம், அமைதி தான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். சர்டன் பெயின்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணி தான் வெளியில் வரணும். பெயின் இல்லாமல் இருக்கவே முடியாது. பெயின் இஸ் ரியல். அந்த பெயின் நம்மளை ஸ்ட்ராங்காக மாற்றுதுங்கிறதும் உண்மை. வேறு வழி இல்லை. கடந்தோம், கடக்கிறோம், கடப்போம்.